தலைப்பு: ஒரு கடவுளின் பயணம், ஆன்மாவின் அழிவில்லா ஒளி. கதை: காலம் காலமாக இந்த உலகம் பிறந்து, வளர்ந்து, மாறிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் வந்தார்கள், போனார்கள். நாடுகள் உயர்ந்தன, வீழ்ந்தன. ஆனால் ஒரு சக்தி மட்டும் எப்போதும் இருக்கிறது, நம்மால் பார்ப்பதற்கும் தொடுவதற்கும் முடியாத ஒரு ஒளியாக. அந்த ஒளியே கடவுள் என அழைக்கப்படுகிறது. கடவுள் என்றால் என்ன? அவர் யார்? எங்கிருந்து வந்தார்? ஒரு பாட்டி சொல்வது போல சொல்ல வேண்டுமென்றால், அவன் ஒரே ஒரு உருவம் இல்லை கண்ணா. அவன் கண்ணீரிலும் இருக்கான், சிரிப்பிலும் இருக்கான். கல்லில் கூட உயிர் கொண்டு பேச வைக்கும் சக்தி அவனுக்கு இருக்கு. அவன் வரலாறு. அனைத்து மதங்களிலும் மொழிகளிலும் கடவுளின் உருவம் மாறுகிறது. இந்து மதத்தில் பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காத்துக்கொள்கிறார், சிவன் அழிக்கிறார். இது ஒரு திரிமூர்த்தியின் வடிவம். ஆனால் இதெல்லாம் நேர்மையாகப் பார்த்தால், மனிதனின் உணர்வுகளின் பிரதிபலிப்பு தான் கடவுளின் உருவம். பழைய காலத்தில் மனிதன் அச்சத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்தான். மழை வரவில்லை என்றால் பயம், பசிக்காக இரக்கமாயிற்று. அப்போது அவன், யாராவது இந்த சக்தியை நடத்துறாங்களோ என யோசித்தான். அப்போதுதான் கடவுள் என்ற எண்ணம் பிறந்தது. அவர் உருவம் எப்படிப்பட்டது? ஒருவருக்கு கடவுள் விஷ்ணுவாக இருக்கலாம், இன்னொருவருக்கு அல்லாவாக இருக்கலாம், இன்னொருவருக்கு இயேசுவாகவும். ஆனால் எல்லோருடைய மனதிலும் ஒரே நம்பிக்கை, ஒரு பெரிய சக்தி இருக்கிறான் என்றதே. கடவுள் என்ற சக்தி ஒரு பெண்ணாகவும் வரலாம், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி என்ற முப்பெரும் சக்திகள் போல. அவள்தான் சக்தி, ஆன்மாவின் இயக்கம். மனிதனோடு வாழும் கடவுள். ஒரு பாட்டி கதை சொல்லும் போதே சொல்வார், கண்ணா, கடவுள் உன் உள்ளங்கையில் இருக்கிறார். நம்பிக்கை வைத்து வாழு. நல்லதை செய். பிறர் நலனுக்காக உயிர் வாழ். அதுவே கடவுளை வாழ்த்துற மாதிரியு. கடவுள் கோவிலில் மட்டும் இல்ல. அந்த ஏழைக்கு சோறு போட்ட பையனின் நெஞ்சிலும் இருக்கிறார். மழையில் நனைந்த ஒரு நாய்க்கு உழைக்கிடம் கொடுத்த அந்த தாத்தாவிலும் இருக்கிறார். மனிதன் மனிதனாக வாழும் ஒவ்வொரு இடத்திலும் கடவுள் தனது முகத்தை காட்டுகிறார். முடிவில், கடவுளின் வரலாறு என்பது ஒரு நூலின் பக்கம் அல்ல. மனிதத்தின் மனதின் மரபுயு. அது நம் உயிர் வாழும் ஒவ்வொரு நாடும் ஒரு வழியாக கடவுளின் கதைதான். நீ யாரிடம் நம்பிக்கையோடு தலைவணங்குகிறாயோ அவனே உனக்கான கடவுள் என்று பாட்டி சொன்னதைக் கூட இப்போ நினைவுக்கு வருது.